வணக்கம் அன்பர்களே. தகவல் சாளரத்தின் செய்தி சொல்லும் சேதி. நாய்க்கடியும் இறப்புகளும் நல்லதொரு தீர்வு வேண்டும். 31/7/2024 இந்து தமிழ் நாள் இதழில் தமிழ்நாட்டில் நாய்களின் தொல்லை பற்றி நல்லதொரு தலையங்கம் எழுதப்பட்டு உள்ளது. இந்த செய்தியின் பின்னணியில் உள்ள செய்திகளை இந்த காணொளியில் விரிவாக காண்போம். இந்தியாவின் 7 கோடி தெரு நாய்களும் 3 கோடி வளர்ப்பு நாய்களும் சேர்ந்து உலகில் முதல் இடம் பிடித்துள்ளன. இதனால் உலகம் முழுவதும் நாய்க்கடி ரேபிஸ் மூலமாக ஏற்படும் மரணங்களில் 3/1 இந்தியர். இந்தியாவில் 2023 ஆண்டில் 27.5 லட்சம் பேர் நாய்க்கடிக்கு உள்ளானதில் தமிழ்நாட்டில் 4,04,000 பேர் நாய்க்கடிபட்டு 2024 ஆண்டில் முதல் 6 மாதங்களில் 2,42,000 பேர் நாய்க்கடிக்கு உள்ளாகி தமிழ்நாட்டில் சராசரியாக தினந்தோறும் 1,300 பேர் நாய்க்கடிக்கு ஆளாகும் அவலம் ஏற்பட்டு உள்ளது. இதில் கடந்த 6 மாதங்களில் 22 பேர் ரேபிஸ் நோயினால் இறந்து போனது கவலை அளிக்கின்றது. மனித விலங்கு எதிர்கொள்ளலில் மிக முக்கிய பிரச்சனை நாய்க்கடி. விலங்குகளால் மனிதர்களுக்கு ஏற்படும் பாதிப்புகளில் 95% நாய்க்கடியால் ஏற்படுவதாக ஆய்வு தெரிவிக்கின்றது. தகுந்த தடுப்பூசிகள் செலுத்தப்பட்டு உரிமம் பெற்று வீடுகளில் வளர்க்கப்படும் நாய்களால் பெரும்பாலும் பிரச்சனை இல்லை என்று பொதுவாக நம்பப்படுகின்றது. ஆனால் நாய்க்கடிக்கு ஆளானோரில் 75% பேர் வீட்டு நாய்களால் பாதிக்கப்பட்டவர்கள். ரேபிஸ் தொற்றுக்கு ஆளாகி இறப்பவர்களிலும் வீட்டு நாயால் கடிபட்டவர்களே அதிகம். அதேபோல் ஆதரவின்றி தெருவில் திரியும் நாய்களும் மக்களுக்கு பெரும் சிரமத்தை ஏற்படுத்துகின்றன. 5 முதல் 9 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளே அதிக எண்ணிக்கையில் நாய்க்கடிக்கு ஆளாகின்றனர். நாய்க்கடியின் தீவிரத்தை பொறுத்து அதற்கான சிகிச்சை வேறுபடுகின்றன. நாய் கடித்த அன்றைக்கே முதல் தவணை ஊசியை செலுத்திக் கொள்ள வேண்டும். ஆனால் போதுமான விழிப்பு உணர்வு இல்லாத நிலையில் சிலர் தாமதமாக சிகிச்சைக்கு செல்கின்றனர். மேலோட்டமான கடிக்கு 5 தவணைகள் ஊசி செலுத்திக் கொள்ள வேண்டும் என்கின்ற நிலையில் வேலைக்கு செல்வோர் வருமான இழப்பு ஏற்படும் என்பதற்காக மருத்துவமனைக்கு செல்வதில்லை. அதற்கு பதிலாக நாய் கடித்த இடத்தில் மருத்துவர்களின் ஆலோசனை எதுவும் இல்லாமல் தாங்களாகவே மருந்துகளை பூசிக்கொள்கிறார்கள். இதுவும் நோய் தொற்றின் தீவிரத்திற்கு வழிவகுக்கின்றது. 2030 ஆண்டிற்குள் ரேபிஸ் மரணங்களை முற்றாக ஒழிக்க வேண்டும் என்கின்ற தேசிய செயல் திட்டத்தின் இலக்கை அடைய வேண்டுமென்றால் முதலில் இதுபோன்ற குறைகளை அரசு களைய வேண்டும். நாய்க்கடிக்கு சிகிச்சை பெறுவது குறித்த விழிப்புணர்வை பரவலாக்குவதுடன் அனைத்து அரசு மருத்துவமனைகளிலும் போதுமான அளவில் மருந்து பொருள்கள் இருப்பதற்கான ஏற்பாடுகளை மேற்கொள்ள வேண்டும். குடியிருப்பு பகுதிகளில் உணவுப் பொருட்களை கொட்டுவதும் தெருநாய்களுக்கு உணவிடுவதும் நாய்களின் பரவலை அதிகரிக்கின்றது. விலங்கு நல ஆர்வலர்களும் விலங்கு பாதுகாப்பு அமைப்புகளும் தெருநாய்களின் பாதுகாப்பு குறித்த விவகாரத்தில் தீவிரமாக செயல்பட்டு வரும் நிலையில் நாய்க்கடியை தடுப்பதும் நாய்களின் பெருக்கத்தை கட்டுப்படுத்துவதுமே இப்போதைக்கு அரசிடம் இருக்கும் சட்டபூர்வ வழிகள் ஆகும். 2020 ஆண்டு கணக்கின்படி தமிழகத்தில் 12,97,230 நாய்கள் இருக்கின்றன. இவற்றில் 50% நாய்களுக்கு கூட இனப்பெருக்க கட்டுப்பாடு அறுவை சிகிச்சை செய்திருக்க முடியாத நிலையே நீடிக்கின்றது. இதற்கு ஆகும் பொருள் செலவு மட்டுமே சராசரியாக ரூபாய் 107 கோடியை தாண்டும் என்கின்ற நிலையில் தெரு நாய்களுக்கு வெறி நோய் தடுப்பூசி போடுவதும் மற்றும் ஒரு சவாலாக நீடிக்கின்றது. பொதுவாக உள்ளாட்சி அமைப்புகளின் மூலமாக தெரு நாய்களை பிடித்து செல்லப்பட்டு அறுவை சிகிச்சைக்கு பிறகு மீண்டும் அதே பகுதியில் விடப்படுவதுதான் வழக்கம்.
வெறி நோய் தடுப்பூசிக்கென்று தனியாக முகாம் நடத்தப்படுவதும் உண்டு. வெறிபிடித்த நாய்கள் தனியாக கூண்டில் அடைக்கப்பட்டு பராமரிக்கப்படுகின்றன. லட்சக்கணக்கில் சுற்றித் திரியும் தெரு நாய்களிடமிருந்து மக்களை பாதுகாக்க தற்போதைக்கு அரசிடம் இருக்கும் அதிகபட்ச தீர்வுகள் இவை மட்டுமே. இவற்றில் ஏற்படும் சிறு தொய்வுக்கும் புறக்கணிப்புக்கும் மக்களின் உயிர்தான் விலையாக மாறிக்கொண்டிருக்கின்றது. எனவே தெரு நாய்களின் பெருக்கத்தை கட்டுப்படுத்துவதற்கான மாற்று வழிகளை அரசு சிந்திக்க வேண்டும். நாய்க்கடி மரணங்களை முற்றிலும் தவிர்ப்பதற்கும் நாய்க்கடியில் இருந்து மக்களை காப்பாற்றுவதற்கும் தேவையான நடவடிக்கைகளை அரசு உடனடியாக நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதே நம்முடைய பார்வையாக இருக்கின்றது. நன்று நண்பர்களே, செய்தி சொல்லும் செய்தியின் பெரிதொரு காணொளியில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.